ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீஸ்கோம். வெள்ளை பூசணிக்காய் வச்சு சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் அல்வா செய்யலாம். குறைவான நெய்யை வச்சு சுலபமாக இந்த பூசணிக்காய் அல்வா செஞ்சிடலாம். வாங்க இந்த வெள்ளை பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். அதோட தோல் நீக்கி வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த காயோட அளவு சின்ன காயில் அரை காய் இருக்கும். தோல் நீக்கின வெள்ளை பூசணிக்காவை காய் துருவுறதை வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவும் போது தட்டில் துருவாதீங்க, இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் துருவுங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த தண்ணியில தான் நிறைய சத்து இருக்கு. இப்போ வெள்ளை பூசணிக்காய் தனியாக அதோட தண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. கையால் எவ்வளோ புளிய முடியுமோ அந்த அளவுக்கு புளிஞ்சு சக்கையை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப புளியணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக புளிஞ்சுக்கோங்க. இது அளவுக்காக தான் புளிஞ்சு எடுத்துக்கிறோம். பூசணிக்காய் தனியாக அதோட தண்ணி தனியாக பிரித்து எடுத்தாச்சு. அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து வறுத்துக்கோங்க. முந்திரி பாதி வறுப்பட்டதும் இதில் கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சையும் முந்திரியும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை வெளியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே பேன்லேயே இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம துருவி வச்சிருக்கிற பூசணிக்காய் உள்ள சேர்த்துக்கோங்க. நெய்யிலேயே பூசணிக்காவை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. 3 நிமிஷம் ஆயிருக்கு. பூசணிக்காய் நெய்யில் நல்லா வறுபட்டுருச்சு. இதோட கலர் நல்லாவே மாறிடுச்சு. இப்போ இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட எல்லோ ஃபுட் கலர் இல்லை, அதனால் நான் அந்த ரெட் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட எல்லோ ஃபுட் கலர் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. கூடவே பூசணிக்காவோட தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பூசணிக்காய் வேகிறதுக்கு இந்த தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி பூசணிக்காய் சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாம் நல்லா உருகி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் இதை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு சிம்மிலே வேக விட்டுருங்க. பாருங்க, தண்ணி எதுவும் இல்லாமல் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்க, சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வெள்ளை பூசணிக்காய் அல்வா செய்கிறது ரொம்ப சிம்பிள். காய் மட்டும் துருவி எடுத்துட்டா போதும், ஈஸியாக இந்த அல்வா செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வெள்ளை பூசணிக்காய் அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.